ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா காட்டுக்கு தாங்க நான் போகிறதுக்காக வந்திருக்கேன். அந்த போகிற வழியில் உள்ள குளம் தான் இது. இன்றைக்கி காட்டுக்கு போகிற வழியில் நான் பட்ட அவஸ்தைகளும், காட்டில் போய் நான் என்ஜாய் பண்ணதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குளம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அந்த குளத்தை தாண்டி அங்கிட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க ஊர் பார்க்குறதுக்கே. இந்தமாரி ஒரு குளம் 2 குளம்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க. 10 குளத்துக்கு மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 குளம் இருக்குது. எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை குளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. குளம் ஃபுல்லாகவே இந்த 15 நாளில் மழை பெஞ்சிச்சில்ல, அதில் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இயற்கையை. இயற்கையை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனோங்க. இப்போ வந்து நான் போகிற வழியில் வந்து அப்படியே ஆவாரம் பூ இருந்துச்சு. ஆவாரம் பூ வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதை வந்து நீங்கள் டீயாகவும் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா அதோட அந்த இலையவும் அந்த பூவையும் பிடுங்கி நிழல்லே காய வச்சு பவுட்ராக்கி நம்ம எண்ணெய் காய்ச்சுவோம்ல, அதில் போட்டு இதையும் காய்ச்சினோம்னா சூப்பராக முடி வளருங்க. அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஆவாரம் பூ, ஆவாரம் இலை 2யுமே பிடுங்கி கவரில் 2 கவர் நிறையா வச்சுக்கிட்டேன். வந்ததுக்கு ஒரு லாபம் வந்து இந்த மூலிகையை பிடுங்கி நான் ஒரு கவரில் சேமித்து வச்சது தான். வீட்டில் போனதும் இதை வந்து நிழலில் அப்படியே காய போட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆகுங்க காயதுக்கு. அப்படியே நிழலில் காய போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம அதை வந்து டீயாகவும் போட்டு குடிச்சிக்கலாம் அந்த பவுட்ரை. இல்லைன்னா நீங்கள் முடிக்கு எண்ணெய்க்கு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிப்பீங்களா, அதில் கூட நீங்கள் போட்டு காய்ச்சலாங்க. சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சேன், தேவையான அளவு ஆவாரம் பூவும் ஆவார இலைகளோடு அப்படியே பிடுங்கி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. பூ மட்டும் பிடுங்கலை, இலையோடு அப்படியே பிடுங்கி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாகவே இந்த காடு ஃபுல்லாகவே வந்து ஆவாரம் பூ நிறைஞ்சி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ செடி பார்த்துக்கோங்க. அது போக தும்பை செடியும் இருந்துச்சுங்க. அந்த தும்பை செடியவும் பிடுங்கி வச்சுக்கிட்டேன். தும்பை செடி வந்து தேள் கடிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று தும்பை, இன்னும் சில மூலிகைகள்லாம் போட்டு ஒரு எண்ணெய் காய்ச்சுவோம் நாங்கள் வீட்டில். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அரிப்பு இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா உடனே கேட்குங்க. அரிப்பு இருக்கிற இடத்துல போட்டோம்னா, அலர்ஜியான இடத்துல அரிப்பு இருக்கிற இடம், பிறகு இந்த தீப்புண்ணு, அதுக்கப்புறம் புண்ணாகி அந்த இடத்துல ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை போட்டிங்கன்னா உடனே க்யூர் ஆகுங்க. அந்த அளவுக்கு அந்த ஆயிலோட மகத்துவம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் தும்பை, பொடுதலை, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி நிறைய மூலிகை போடுவோம். அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. தீப்புண் காயத்துக்கு, புண்ணுக்கு, அரிப்புக்கு, தேம்பலுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்த எண்ணெய் பார்த்துக்கோங்க. அதேமாரி ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கும் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, பொடுதலை, அப்புறம் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு தனி வீடியோவில் காமிக்கேன். போகிற வழியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம்னு சொன்னோம்ல, இந்த மணல் ரோடு தாங்க. அந்த மணலில் போய் அப்படியே வண்டி சிக்கிக்கிச்சு. மணலை தாண்டி போனோம்னா ஒரே சகதி பார்த்துக்கோங்க. அந்த சகதிக்குள்ளே போய் சிக்கிக்குது. வண்டியை நானும் என்னையும் இழுத்து பிடிச்சி தள்ளி எப்பா காட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சுங்க. 4 மணி நேரம் 2 பாதையில் போனோம். 2 பாதையிலையுமே வழி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் வேறு பாதையில் போவோம் அப்படின்னு அவங்க கேட்கல. சரின்ட்டு இந்த பாதையில் போய் 12:30க்கு போயிட்டு 1:30, 2:30, 3:30, 4 மணி 3:30 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் காட்டுக்கு போய் சேர்றதுக்கு. சேர்ந்து போய் பார்த்தோம்னா அந்த மடையில் வந்து மீன் வந்துட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த மீனை வச்சு நம்ம பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு போகலாம். பசி பயங்கரம் பார்த்துக்கோங்க. வண்டியில் இவ்வளோ நேரம் நான் காட்டுக்கு போய் நான் ஒரு நாள் நான் காட்டுக்கு போனதில்லைங்க. மழை பேஞ்சதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி சகதியும், போகவே முடியல. தண்ணியும் சகதியும் மணல். இந்த பக்கம் வந்தால் மணல் பார்த்துக்கோங்க. மணலில் வண்டி புதஞ்சி அதை தள்ளி தள்ளி நாங்கள் காட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் போதும்னு ஆகிட்டு வந்து மீன் பிடிக்கலான்னு பார்த்தா எங்களால் பிடிக்கவே தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சேலையை இடுப்பில் கட்டிக்கிட்டு அழகாக டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ மீன் பிடிச்சாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் தாய் இருக்கணுங்கிறது. சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து இருந்தோங்க. அப்போ வந்து காட்டு பக்கத்தில் எங்களுக்கு ஓடை போகும். அந்த ஓடையில் அவ்வளோ மீன் வரும் பார்த்துக்கோங்க. மழை பெஞ்சிச்சின்னா கெண்டை மீனும் கெளுத்தி மீனும் அவ்வளோ பிடிச்சி வச்சு வர்றவங்களுக்கு இந்த களப்பறிக்கெல்லாம் வருவாங்களா, அவங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து விடுவோம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மடையில் குளம்லாம் நிறைஞ்சிட்டுல, அந்த குளத்து தண்ணி வந்து எங்கள் வயல் பக்கத்தில் மடை இருக்குல்ல, அந்த மடையில் தண்ணி போகும் பார்த்துக்கோங்க. இது வயல், பக்கத்தில் மடை. வயலில் வந்து நெல் போட்டிருக்காங்க அம்மா.
அது பக்கத்தில் மடையில் தண்ணி போகும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிணத்து தண்ணியே யூஸே கிடையாதுங்க. அந்த மடை தண்ணியவே இந்த வயலுக்கு ஃபுல்லாகவே நெல்லுக்கு வந்து பாய்ச்சிக்குவாங்க. நாங்கள் வந்து மோட்ரு போட்டு தண்ணி இறைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. அவ்வளோ மழை தண்ணி சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. காட்டுக்கு வந்து தண்ணி வந்து இறைக்கவே இல்லை. ஃபுல்லாகவே இந்த மடையில் வர்ற தண்ணியை தான் காட்டுக்கு வந்து பாய்ச்சிக்கிட்டாங்க. திருச்சி 1 தான் நெல் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிச்சி ஓரளவுக்கு மீன் வந்ததும் ஓரளவுக்கு மீன் வந்துச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே கெண்டை மீன் தான். கெளுத்தி மீனெல்லாம் ஒன்றும் வரல. கெண்டை மீன் தான் எல்லாமே வந்துச்சு. அந்த கெண்டை மீனை பிடிச்சி அழகாக சேகரிச்சுக்கிட்டோம் பார்த்துக்கோங்க. இதை கொண்டு போய் அப்படியே என்ன செஞ்சோம், இதை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆகிட்டுங்க. வந்ததே லேட்டு. அதில் வேற மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நினச்சி அப்படியே இருந்துட்டோம் பார்த்துக்கோங்க. தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி நாங்கள் இவ்வளோ தடவை வந்திருக்கோம் காட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை அவதிப்பட்டதே கிடையாதுங்க. அவதிப்பட்டதே கிடையாது. மழை பெஞ்சதுனால ஃபுல் ரோடும் சகதியும் மணலும் தண்ணியும் நிறைஞ்சி போய் எங்களால் போகவே முடியல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிடிச்ச அளவுக்கு மீன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே பாவக்காய் கொடிங்க. அந்த கரை ஃபுல்லாகவே பாவக்காய் கொடி. பாவக்காவும் நல்லா நிறைய ஒரு கவர் நிறையா பிடுங்கிட்டோம் பார்த்துக்கோங்க. போனதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா நிறையாவே பிடுங்கியிருக்கலாம். இந்த பாவக்காய் வந்து இந்த 3 மாதம்தாங்க வரும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்துக்கு காட்டில் வந்து இயற்கையாகவே காய்க்குங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ கொடி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ பாவக்காய் கொடி பார்த்துக்கோங்க. நிறைய பாவக்காய் பிடிங்கிட்டு வந்தோம். அந்த பாவக்காய் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. கரம்பக்காய் அப்படிம்பாங்க கிராமத்தில். அதேமாரி இன்னொரு பாவக்காய் இருக்குது, பழு பாவக்காய். அதுவும் இந்த 3 மாத சீசனில் தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கறி மாதிரி இருக்குங்க பழு பாவக்காய். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நெல்லெல்லாம் சூப்பராக விளைஞ்சிருந்துச்சிங்க இந்த வாட்டி. என்ன தான் நெல் விளைஞ்சாலும் விவசாயிகளுக்கு வந்து அந்த நெல்லில் வந்து லாபம் வந்து இருக்கிறதே கிடையாதுங்க. எங்கள் அம்மா இவ்வளோ காலம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நான் நெல்லில் லாபம் எடுத்து பார்த்ததே கிடையாது. இந்த கிணத்து தண்ணி பார்த்திங்கன்னா, இதை சொல்லிடுறேன். கிணத்துக்கிட்டே வந்து பச்சை மிளகா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, துளசி செடி எல்லாமே கிணத்து பக்கத்துலேயே அந்த ரூம்புக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அழகாக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சோற்றுக்கு உலையும் வச்சாச்சு. அரிசியை போட்டு சோறு வெந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படியே மீனை க்ளீன் பண்ணிடலாம்ல. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோற்றுக்கு இது விறகு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அடுப்பில் வந்து சோறு வச்சு என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு தாங்க நாங்கள் சமைச்சோம். ரொம்ப இதெல்லாம் சமைக்கலை. 2 மண்பானை 2 வடைச்சட்டி தான் இருந்துச்சு. அதை வச்சு எப்படி சமைக்க முடியுமோ அப்படி வச்சு தான் சமைச்சி சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. துளசி வந்து ஒரு கன்று முளைச்சிச்சின்னா அப்படியே வரிசையாக விதை உளுந்து நிறைய கன்று வந்துடும் பார்த்துக்கோங்க. இந்த மீனில் வந்து நானும் எங்கள் அம்மாவும் வந்து மண்டையெல்லாம் ஆஞ்சிட்டு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் க்ளீன் பண்ண வீடியோலாம் போட முடியலைங்க. நான் ஒரு ஆளாகவே இருந்து வீடியோலாம் எடுத்தேன். அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் அம்மாவே வீடியோவில் காமிக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விவசாயம் பார்த்து தாங்க எங்களெல்லாம் வந்து வளர்த்து எத்தனை பேர் 6 பேருங்க எங்கள் வீட்டில். 6 பேரையும் எங்கள் அம்மா அந்தமாரி விவசாயம் தான். அந்த காலத்து 11th படித்தவங்க, ரொம்ப நாலேஜான ஆள். ஆனால் அந்த காலத்து 11th படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போகாமல் இந்த விவசாயத்திலே ஃபுல்லாகவே இறங்கி எங்கள் அம்மா அந்தமாரி விவசாயத்திலே இருந்துட்டாங்க. மீனோட தலையை எல்லாத்தையும் குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு மண்பானையில் வச்சு நல்லா உரசி மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்படியே அதில் என்ன செஞ்சோம், புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே கரைச்சி ஒன்றாவே போட்டு அதிலே மீனையும் போட்டு மசால் பொடியும் போட்டு ஒன்றா கொதிக்க விட்டுட்டோங்க. தாளித்து அப்படியே மசாலு, மீன், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கொதிக்க வச்சுட்டோம். காட்டில் இதை தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய முடியாது எங்களால். அதனால் ஒன்றாவே கொதிக்க வச்சு எப்போ காட்டில் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றோம். குழம்பு பார்க்க உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வச்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இந்த கெண்டை மீன் குழம்பு. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்றேன் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. காட்டுக்குள்ளே என்ன வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க. வீட்டில் பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுங்க என் பிள்ளைகள்லாம். ஆனால் காட்டில் போய் அதுவாகவே வாங்கி 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 சாப்பிட்டுச்சு. என்னால் அதிசயத்தை தாங்கவே முடியலைங்க. ஒரு பக்கம் வரையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணது வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. மண்பானை சோறு, மண்பானை மீன் குழம்பு 2யும் சாப்பிட்டோம்னா அப்பப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சத்தியமாக இந்த லைஃப் இந்த மாதிரி காட்டில் நம்ம சாப்பிட்டு வாழ்கிற லைஃபு ஊருக்குள்ளே கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காதுங்க. அங்கே இருக்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து
செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப எதுவுமே இதா இல்ல. ஊருக்குள்ள நம்ம என்ன நெனச்சாலுமே வாங்கி அழகா சாப்பிடலாம். ஆனா, அது வந்து டேஸ்ட்டாவே இருந்த மாரி இருக்காதுங்க. அங்க இருந்தும் இல்லாமலும் சில பொருட்கள் இருக்கும், சில பொருட்கள் இருக்காது. ஆனா, அத போட்டு, இத போட்டுன்னு வச்சு எப்படியோ குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா, அப்படியே தேனாமுதமா இருந்துச்சுங்க. கெண்டை மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இத விட ஒரு அதிசயம் என்னன்னா, என் புள்ள வந்து வீட்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப மொரண்டு பிடிக்கும். ஆனா, அங்க போயி அந்த கெண்டை மீன வாங்கி, வாங்கி சாப்பிட்டத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க. இது வீடியோ எடுத்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன் பார்த்துக்கோங்க. குடுத்துக்கிட்டே இருக்கேன், வாங்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இல்லன்னா நம்ம வீட்ல வந்து அத சாப்பிடு, இத சாப்பிடுன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தணும் பார்த்துக்கோங்க. அப்பயும் சாப்பிடவே செய்யாதுக சரியா. ஆனா காட்டுக்கு போய் எப்படி தான் பசிச்சுச்சோ, என்னதான் செஞ்சுச்சோ தெரியல. புள்ள வந்து வாங்கி, வாங்கி சாப்பிட்டுச்சு பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அவளுக்கெல்லாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்பா! ஒரு தட்டு சாப்பாடு எப்படி உள்ள போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க கெண்டை மீன் சாப்பாடு. இந்த மாரி ஒரு அனுபவத்த வந்து நான் காட்ல தாங்க போய் என்ஜாய் பண்ணேன். சத்தியமா இத வந்து மறக்கவே முடியாது. அங்க போய் சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றதுல உள்ள ஒரு சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.